ஏப்பா ஏப்பா தம்பி, இங்க பஸ் வர எவ்வளவு நேரம் ஆகும்? ஏ அம்மா, 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுமா? அது வரைக்கும் நீங்க என்ன ஸ்கூலுக்குள்ள போறது யாரு? ஸ்கூல்ல பிள்ளைகளுக்கு வேற இன்னைக்கு போய் எல்லாத்தையும் செக் பண்ணி ப்ரௌன் ஷீட்லாம் போட்டாவலான்னு வேற பார்க்கணும். என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஏப்பா ஸ்ட்ரிக்டா இல்லைன்னா நம்ம தலையில பட்டை அடிச்சு விட்டுருவா பாத்துக்க. அதனாலதான் ஸ்ட்ரிக்டா இருந்தா தான் செய்யற வேலையில ஒழுங்கா செய்வாங்க பாத்துக்க. அன்பா நான் பல்ல கட்டிட்டு இருந்தேன்னா எந்த வேலையும் ஓடாது. அதனாலதான். ஆமா, நான் அப்பா வந்து பாக்குறேன், கொஞ்சம் மூஞ்சி கிட்ட காட்டி தான் பேச வேண்டியதானே. அப்படியாப்பா, சரி சரி. சரிப்பா, ஆட்டோ பிடிச்சே போய்க்கிறேன். ஏன் அண்ணா அங்கிட்ட நின்ன வரைக்கும் எங்கிட்ட திரும்பி இருந்தீங்க, இங்கிட்ட வந்தா அங்கிட்ட திரும்பிக்கிட்டியா? சரிப்பா, நான் பள்ளியோடத்து கிளம்புறேன். என்ன பிள்ளையில போய் பார்க்கணும். அப்படியா? டீச்சரை மனசு மாத்திர அளவுக்கு என்னல பேசுன? ஏனே சுபி, உன்னை பின்னாடி இருந்து பார்க்கலையா? உங்க கண்டுபிடிக்கலையா உன்னைய? எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நான் இங்க கண்டுபிடிக்க முடியாது பாத்துக்க. நல்ல மூலக்கார இருந்தாலும் சுபி நீயே. பூமாரி, அது மட்டும் இல்லடி. இன்னைக்கு டீச்சர் வந்து பிரவுன் ஷீட் செக் பண்ண வராங்களாமா. எப்படியும் உன்கிட்ட ஒரு பிரவுன் ஷீட் மிச்சம் இருக்கும்ல, அத கூட எல்லா புக்குக்கும் அத போட்டு போட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணி காட்டிக்கிறேன். ஏலே, ஒரு புக்குக்கு எது போட்டு போட்டு எத்தனை பீரியட்ல நீ காட்ட போற? இப்படியே பண்ணிர ஒரு டைம் இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கல. டீச்சர் வந்துட்டாவ. எச்சுவின் எந்திரி. டீச்சர் வந்து வரமாடி. ஏன் மேல எதுக்கு கடவுளிட்டீங்க? நான் என்ன பண்ணேன்? நீ என்ன பண்ணே கேக்குறியா? அங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து யாரு என்ன பேசுற என்கிட்ட? அங்க ரோடுனால நான் எதுவும் பேச முடியல. நீ தான எனக்கு நல்லாவே தெரியும் சுபின். ஒழுங்கா மரியாதையா கிளாஸ் விட்டு வெளிய போ. டீச்சர், அது நான் இல்ல, என்னோட தம்பி பாத்துக்க. அவன் பேரு பிசுபி. என்னன்னு சொல்லி நடிக்கிறியா நீ? எனக்கு நல்லாவே தெரியும் நீ தானே. எல்லா டீச்சரை பார்த்தா ரோட்ல பார்த்தா வணக்கம் வச்சுக்கிட்டு நல்லா ஜாலியா பேசுவாங்க பிள்ளைகளா. ஆனா இந்த பிள்ளை மட்டும் என்ன பண்ணிருக்கு தெரியுமா? என்னைய வேற பஸ் ஸ்டாண்டுக்கு தாட்டி விடணும்னு 2 மணி நேரம் ஆகும் சொல்லி போய் இருக்கேன். போய் சொல்லி. இல்ல டீச்சர், நான் அப்படி பண்ணுவேனா? ஒழுங்கா மரியாதை வெளிய ஓடி போயிரு. டீச்சர் குடுக்குற மரியாதை இது உனக்கு வந்தேன்னு வச்சுக்க. பேசாம என்ன நின்றதா கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என்னைய அடுத்த பஸ் ஸ்டாண்டுக்கு போன் வைக்கிறதுக்காக 2 மணி நேரம் ஆகும் சொல்லி வச்சிருக்கியாமே. இவளே சுபி, ஏல இப்படி பண்ற? மிஸ் பாவம் இல்லையா? அவங்க பாரு மூஞ்சி எப்படி இருக்குன்னு. ஏல எப்படி இருக்க? இந்த நேரத்துல தான் நல்ல உத்தமர்லாம் வருவாங்க. போறியலே வெளிய நீ. என்னடி டீச்சருக்கு மரியாதை கொடுக்கற? இனிமே இந்த வேலைய வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்க. அந்த இடத்துல சப்பட்டி புடிய பாத்துக்க. டீச்சர், இந்த ஓதல மன்னிச்சிடுவா. இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேன். இதுல அத மூஞ்சி எப்படி வச்சிருக்க இப்படி வச்சிருக்கன்ற வேற ஒரு கமெண்ட் வேற. உட்காரு. சரி மக்கா, இப்ப கிளாஸ்க்குள்ள போலாமா? கிளாஸ்க்குள்ள போறப்ப டென்ஷனா பேச கூடாது இல்லையா? அப்ப கிளாஸ் நல்லா இருக்காது. சரி, கிளாஸ்க்குள்ள போலாமா? நான் ஃபர்ஸ்ட் மேத்ஸ்க்கும் தமிழுக்கும் நான் தான் வருவேன். என்ன? சரி, மேத்ஸ்ல ஒரு பேசிக்கான விஷயம் கேக்குறேன். யார்ட்ட வரட்ட கேப்பேன் என்று சொல்லு. என்ன? மைனஸ் இன்டு பிளஸ் எவ்வளவு? என்னது நம்பர் இல்லாம மைனஸ் இன்டு பிளஸ் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. என்ன குறி வரும்னு கேக்குறேன். மைனஸ் இன்டு பிளஸ் அது ரெண்டு சேர்ந்தா என்ன குறி வரும்னு கேக்குறேன்ப்பா. புரியுதா கேள்வி? சுபின், நீ தான் கொஞ்சம் கால்ல இருந்து திட்டு வாங்கிக்கற. டீச்சர்ட்ட நல்ல பேர் வாங்கணும்னா எந்திரச்சி ஏதாவது ஒன்னு சொல்லு. சுபின், டீச்சர் மைனஸ் டீச்சர். லூசு, மைனஸ் இல்ல மைனஸ். என்னது மைனஸா? இல்ல டீச்சர், மைனர். சுபின், என்ன சொல்லிட்டு இருக்கற? மைனரா? இல்ல சுபி, மைனஸ்ல. நீ அத தரட்டி இப்படி சொன்னே. டீச்சர் மைனஸ். உட்காரு. இத சொல்றதுக்கு திக்கு திணற. மயோனஸ் மைனர்ன்ட்டு. சரி, அடுத்த கேள்வி கேட்கவா? பிளஸ் இன்டு பிளஸ் எவ்வளவு? யார் கேட்கலாம்? அஜய், நீ சொல்லல. இல்ல சுபி, சொல்லல, எனக்கு தெரியல. எனக்கே தெரியாம தான அவ சொல்லி கொடுத்தா. எனக்கு எப்படி தெரியும்? இல்ல பிளஸ். டீச்சர், பிரஸ் டீச்சர். என்னது பிரஸ்ஸா? ஏய், பிளஸ்ல பல்சர் டீச்சர். என்ன சொல்லிட்டு இருக்க அஜய்? நான் என்ன கேட்டா நீ என்ன சொல்லிட்டு இருக்க? அல்சர்ன்ட்ட. இல்ல கூமுட்ட பையரே, கூட்டல் குறில. டீச்சர், கூட்டல் குறி. எப்பப்பா என்னென்னமோ சொல்லி கடைசியா ஆன்சர் சொல்றீங்க. என்னல இது? ஒழுங்கா படிச்சீல இல்லையா? என்கிட்ட கணக்கு பாடம் நல்லா படிக்கலனா சமட்டி புடி வேண்டதுக்கு. உட்காருங்க. நாளைக்கு இந்த குறி எல்லாம் நல்லா படிச்சிட்டு வந்திருக்கணும். தமிழ் கிளாஸ்லயும் வந்து இந்த மாதிரி கேள்வி கேப்பேன். தினமும் இந்த மாதிரி ஓரலா क्वेश्चन கேட்டுட்டு அடுத்த கிளாஸே போவே பாத்துக்கங்க. இங்கிலீஷ் டீச்சர் ஒரு சமயம் சில சமயம் வரலனா கூட நான் தான் இங்கிலீஷ் பாடமே எடுப்பேன். இது மட்டும் இல்ல,
போர்டுல கணக்கு எழுதி போடுவேன். ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தன் வந்து அந்த கணக்கு செஞ்சு முடிச்சிட்டு ஓரலா क्वेश्चन கேட்டுட்டு அதுக்கு அப்புறம் தான் நம்ம கிளாஸ்க்குள்ளே போகணும். புரியுதா? சரி, இப்போ நம்ம லீடரை பிரிச்சிடுவோமா? யார் யார் லீடரா இருக்கு தகுதியா இருக்கீங்களா எந்திரிங்கன்னு சொல்ல மாட்டேன். இந்த ஒரு வாரம் நல்லா படிக்கிற பிள்ளைகளை பாப்பேன். எந்த பிள்ளைய நல்லா படிக்குதோ அந்த பிள்ளைகளை லீடரா போடுவேன். டீச்சர் நீங்க வேணா முன்னாடி இருந்து கேட்டு பாருங்க. நான் தான் இந்த கிளாஸ்ல நல்லா படிப்பேன். என்னையே டீச்சரா போடுங்க. என்னது? உன்னை டீச்சரா போடுமா? உன்னை டீச்சரா போட்டு நான் வெளிய போறவா? இல்ல டீச்சர், நான் லீடரா போடுங்க சொல்றத மாத்தி சொல்லிட்டேன். லீடர் எது டீச்சர் தானே வாயிலார மாட்டேங்குது. நீ லீடரா போறியா? ஏ கிப்பி, உன் கிப்பிய வச்சு அந்த பிள்ளை மூஞ்சியே